2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு முக்கியமான சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாக வீரர்களுக்கான தகுதி முறையில் மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தடகள கூட்டமைப்பின் தலைவர் அடிலே சுமரிவாலா தெரிவித்திருக்கிறார். இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்களின் செயல்திறன் திருப்தியாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற பிறகு விளையாட்டு வீரர்கள் தங்களின் திறமையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது போன்ற முக்கிய போட்டிகளுக்கு தகுதி பெற தடகள வீரர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உள்ளூர் போட்டிகளில் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டுக்கான தடகள கூட்டமைப்பின் போட்டி அட்டவணையில் உள்ளூர் போட்டிகள், அதாவது தேசிய அளவிலான மாநில அளவிலான போட்டிகள் அதிகம் நடக்கும் என்றும் இதற்கான முக்கியத்துவம் அதிகம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டு குறைந்தது 30 போட்டிகள் இந்திய அளவில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் பல்வேறு மையங்களில் குறைந்தபட்சம் 1000 விளையாட்டு வீரர்களாவது வருவார்கள் என்று அவர் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சுமரிவாலாவின் திட்டம் பேச்சோடு இல்லாமல் செயலில் வந்தால் மட்டுமே அடுத்த ஒலிம்பிக் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்பாக அமையும்.